திருக்குர்ஆன் தமிழாக்கம் அத்தியாயம் 2 அல் பகரா மாடு வசனங்கள் 131 முதல் 140 வரை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். இத் قال له ربه أسلم قال أسلمت لرب العالمين. கட்டுப்படுவீராக என அவரிடம் அவரது இறைவன் கூறியபோது, நான் அகிலங்களின் இறைவனுக்கு கட்டுப்பட்டேன் என்று கூறினார். ووصى بها إبراهيم بنيه ويعقوب يا بني إن الله اصطفى لكم الدين فلا تموتن إلا وأنتم مسلمون. என் பிள்ளைகளே, உங்களுக்காக இம்மார்க்கத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்துள்ளான். எனவே முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்பதையே தம் மக்களுக்கு இப்ராஹிமும் யாக்கூபும் அறிவுறுத்தினர். أم كنتم شهداء إذ حضر يعقوب الموت إذ قال لبنيه ما تعبدون من بعدي قالوا نعبد إلهك وإله آبائك إبراهيم وإسماعيل وإسحاق إلها واحدا ونحن له مسلمون. யாக்கூபுக்கு மரணம் நெருங்கிய வேளையில் நீங்கள் உடன் இருந்தீர்களா? அவர் தமது புதல்வர்களிடம் எனக்கு பின் யாரை வணங்குவீர்கள் என்று கேட்டபோது, உமது இறைவனும் உமது முன்னோர்களான இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக் ஆகியோர்தம் இறைவனுமாகிய ஒரே இறைவனைத்தான் நாங்கள் வணங்குவோம், அவனுக்கே நாங்கள் கட்டுப்பட்டவர்கள் என்று பதிலளித்தனர். تلك أمة قد خلت لها ما كسبت ولكم ما كسبتم ولا تسألون عما كانوا يعملون. அது சென்றுவிட்ட ஒரு சமுதாயம். அவர்கள் சம்பாதித்தவை அவர்களுக்கே, நீங்கள் சம்பாதித்தவை உங்களுக்கே. அவர்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி நீங்கள் வினவப்பட மாட்டீர்கள். وقالوا كونوا هودا أو نصارى تهتدوا قل بل ملة إبراهيم حنيفا وما كان من المشركين. நீங்கள் யூதர்களாகவோ அல்லது கிறிஸ்தவர்களாகவோ ஆகிவிடுங்கள், நேர்வழி பெறுவீர்கள் என வேதமுடையோர் கூறுகின்றனர். அவ்வாறல்ல, சத்திய நெறியில் நின்ற இப்ராஹிமின் மார்க்கத்தையே பின்பற்றுவோம், அவர் இணை வைப்போரில் ஒருவராக இருக்கவில்லை என்று கூறுவீராக. قولوا آمنا بالله وما أنزل إلينا وما أنزل إلى إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب والأسباط وما أوتي موسى وعيسى وما أوتي النبيون من ربهم لا نفرق بين أحد منهم ونحن له مسلمون. நாங்கள் அல்லாஹுவையும் எங்களுக்கு அருளப்பட்டதையும் இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் மற்றும் அவரது தலைமுறைகளுக்கு அருளப்பட்டதையும் மூசா, ஈசா ஆகியோருக்கு கொடுக்கப்பட்டதையும் மற்ற நபிமார்களுக்கு அவர்களின் இறைவனிடமிருந்து கொடுக்கப்பட்டதையும் நம்பினோம். நபிமார்களான அவர்களில் எவருக்கிடையும் பாகுபாடு காட்ட மாட்டோம், நாங்கள் அவனுக்கே கட்டுப்பட்டோர் என்று கூறுங்கள். فَإِنْ آمَنُوا بِمِثْلِ مَا آمَنْتُمْ بِهِ فَقَدِ اهْتَدَوْا وَإِنْ تَوَلَّوْا فَإِنَّمَا هُمْ فِي شِقَاقٍ فَسَيَكْفِيكَهُمُ اللَّهُ وَهُوَ السَّمِيعُ الْعَلِيمُ. நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டதை போன்றே அவர்களும் இறை நம்பிக்கை கொண்டால் நீர்வழி பெறுவார்கள். அவர்கள் புறக்கணிப்பார்கள் என்றால் அவர்கள் பிளவிலேயே இருக்கின்றனர்.
அவர்களின் விஷயத்தில் அல்லாஹ் உமக்கு போதுமானவன், அவன் செவியேற்பவன், நன்கறிந்தவன். صبغة الله ومن أحسن من الله صبغة وَنَحْنُ لَهُ عَابِدُونَ. அல்லாஹு தீட்டும் வர்ணமான இம்மார்க்கத்தையே நாங்கள் பின்பற்றுவோம். வர்ணம் தீட்டுவதில் அல்லாஹுவை விட மிக அழகானவன் யார்? நாங்கள் அவனையே வணங்குபவர்கள் என்று கூறுவீராக. قُلْ أَتُحَاجُّونَنَا فِي اللَّهِ وَهُوَ رَبُّنَا وَرَبُّكُمْ وَلَنَا أَعْمَالُنَا وَلَكُمْ أَعْمَالُكُمْ وَنَحْنُ لَهُ مُخْلِصُونَ. அல்லாஹை பற்றி எங்களிடம் தர்க்கம் செய்கிறீர்களா? அவன் எங்கள் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆவான். எங்களின் செயல்கள் எங்களுக்கே, உங்களின் செயல்கள் உங்களுக்கே. நாங்கள் அவனுக்கே மன தூய்மையுடன் செயல்படுவோர் என்று கூறுவீராக. أَمْ تَقُولُونَ إِنَّ إِبْرَاهِيمَ وَإِسْمَاعِيلَ وَإِسْحَاقَ وَيَعْقُوبَ وَالْأَسْبَاطَ كَانُوا هُودًا أَوْ نَصَارَى قُلْ أَأَنْتُمْ أَعْلَمُ أَمِ اللَّهُ وَمَنْ أَظْلَمُ مِمَّنْ كَتَمَ شَهَادَةً عِنْدَهُ مِنَ اللَّهِ وَمَا اللَّهُ بِغَافِلٍ عَمَّا تَعْمَلُونَ. இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் மற்றும் அவரது தலைமுறைகள் யூதர்களாகவோ அல்லது கிறிஸ்தவர்களாகவோ இருந்தார்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்களா? நன்கறிந்தவர்கள் நீங்களா அல்லது அல்லாஹுவா என்று கேட்பீராக. அல்லாஹுவிடமிருந்து தனக்கு வந்த சாட்சியத்தை மறைப்பவனை விட அநியாயக்காரன் யார்? நீங்கள் செய்வதை பற்றி அல்லாஹ் கவனமற்றவனாக இல்லை. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக. இக்காணொளிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.